இது உங்கள் மைக்காஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி சிக்கன் சால்னா பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பல்லாரி எடுத்துக்கோங்க. நல்லா உரித்து நல்லா பொடிசாக இதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா விரவி ஊற வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வாசனை பொருட்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட்டை, கல்பாசி, கொஞ்சம் கிராம்பு, ஒரு அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை பேனில் ஊற்றி இந்த வாசனை பொருட்கள்லாம் அதில் போட்டுருங்க. இப்போது வெட்டி வச்ச பல்லாரியை போட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌனாக வதக்குங்க. அப்போ தான் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்ல கலர் மாறட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போது 7 கிராம் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அதை அந்த வெங்காயத்தில் போட்டுருங்க. போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. அடுத்து சோம்புத்தூள் 7 கிராம் அதையும் போட்டு அந்த வெங்காயத்தோடையே நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. இப்போது லேசாக தண்ணி தெளித்து வதக்குங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தெளித்து கிண்டி விடுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனையும் அந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சிக்கன்லேயே இஞ்சி பூண்டு போட்டதுனால நம்ம தனியாக போட வேண்டாம். இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ இது கூடயும் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்குங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலா, அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே ஆட் ஆகும். நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இதே போல் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கிண்டி விடுங்க. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சிக்கனில் நல்ல அந்த வாசனையெல்லாம் நல்லா ஏறும். அப்படி இல்லைன்னா வெறும் சிக்கனை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாத்திரம் எனக்கு கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்து அதில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அதில் ஊற்றிக்கலாம். நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட அந்த வாசனை நல்லா இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் போட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கைவிடாமல் அப்பப்போ கிண்டிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கலாம். எடுத்தோடனே மொத்தமாக தண்ணி ஊற்றினா கறி தனியாக மசாலா தனியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். இது திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கிண்டி விட்டு முதல்ல காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வத்தத்தூள் கம்மியாக இருக்குது, அதனால் நானும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. கறி வேகட்டும். நல்லா கொதிச்சோடனே எடுத்து கிண்டி விட்டு பாருங்கள், கறி வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இந்த தண்ணிலாம் நல்லா வத்தட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கறி வெந்து சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.